சென்னை பச்சையப்பன் கல்லூரி பொங்கல் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த அக்கல்லூரியைச் சேர்ந்த சுமார் 200 பேர் திடீரென சாலையில் திரண்டதை அடுத்து போலீசார் அவர்களை எச்சரித்து அனுப்பினர். விவரங்களை தருவதற்காக எம்முடைய செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் உள்ளார். சென்னை பச்சையப்பன் கல்லூரியில இன்று பொங்கல் விழா நடைபெறுவதனால இங்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் இந்த பாரம்பரிய உடைகளுடன் வர வேண்டும் என்று, அதாவது 9 மணிக்கே வர வேண்டும் என்று கல்லூரி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. ஆனால் தொடர்ந்து பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் ஆங்காங்கே பேருந்துகளில் வரும்பொழுதும், அதே போல ரயில் மூலமாக வரக்கூடிய மாணவர்களும் பெருந்திரளாக திரண்டு சாலைகளில் அவர்கள் பேரணியாக செல்வதனால அங்கங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எனவே காலதாமதமாக வந்த மாணவர்களை உள்ளே அனுமதிக்காமல் கல்லூரியினுடைய நுழைவாயில் இழுத்து பூட்டப்பட்டது. இதனால் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அந்த கல்லூரியினுடைய நுழைவாயில் முன்பு திரண்டு நின்றனர். அவர்களுக்கு ஒவ்வொரு பகுதியில் இருந்து, அதாவது ஒவ்வொரு ரூட்டு மாணவர்கள் அவர்களுடைய பதாகைகளை ஏந்தி அவர்கள் சாலையிலே நீண்ட தூரம் அவர்கள் நடந்தே வந்ததுனால அங்கே போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. பூந்தமல்லி நெடுஞ்சாலையில இவர்கள் கல்லூரி நுழைவாயில் முன்பு திரண்டு அந்த நுழைவாயில் அந்த கேட்டின் மீது ஏறி அவரவர் அங்கே கோஷமிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதுபோல் காவல்துறையினரும் அதிக எண்ணிக்கையில குவிக்கப்பட்டு காவல்துறையினர் அங்கிருந்து அவர்களை எச்சரித்து அனுப்பி வைத்தார்கள். பகுதி பகுதியாக அவர்களை பிரித்து எந்தெந்த பகுதிக்கு செல்ல வேண்டிய மாணவர்கள் என்பதை பகுதியாக பிரித்து அவர்களை அங்கிருந்து பேருந்து நிறுத்தம் வரை அழைத்து அங்கு வரக்கூடிய மாநகர பேருந்துகளை நிறுத்தி அவர்களை ஏற்றி விடுகிறார்கள். அதே போல இவர்கள் அடுத்தடுத்த பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி விடுவார்களோ அல்லது பேருந்து மேற்கூரை மீது ஏறி விடுவார்கள் என்பதனால அனைத்து பேருந்து நிறுத்தத்திலும் காவல்துறையினர் பாதுகாப்பு நிலையில ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது இங்கிருந்து பச்சையப்பன் கல்லூரியில் இருந்து சென்ட்ரல் செல்லக்கூடிய அந்த பூந்தமல்லி நெடுஞ்சாலையில கீழ்ப்பாக்கத்தின் பகுதிகளிலும், புரசைவாக்கம், அதை கடந்து வேப்பேரி போன்ற அனைத்து பேருந்து நிறுத்தத்திலும் ஆங்காங்கே காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாணவர்கள் யாரும் பேருந்தை சிறைபிடித்து அல்லது பேருந்திற்குள் அட்டகாசம் செய்வது, பேருந்து மேற்கூரை மீது ஏறுவது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் உடனடியாக அவர்களை காவல்துறையுடைய வாகனங்களை ஏற்றி அழைத்து செல்வதற்காக இந்த 2 வழிகளிலுமே இங்கிருந்து கோயம்பேடு செல்லக்கூடிய வழிகளிலும் இதே போன்ற காவல்துறையினர் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். கல்லூரி முன்பு சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது நிறுத்தப்பட்டு வெவ்வேறு இடங்களில் இருந்து வரக்கூடிய மாணவர்களை எங்கள் கல்லூரி நுழைவாயில் பூட்டப்பட்டதனால அவர்களை அங்கிருந்து எச்சரித்து வாகனங்களில், அதாவது பேருந்துகளில் ஏற்றி அவர்கள் வீடுகளுக்கு திருப்பி அனுப்பி விடுகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.